ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவே வித்தியாசமான, அது மட்டும் இல்லாமல் டேஸ்டியான ஒரு டிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இன் தந்தூரி ஸ்டைல். தந்தூரியில் வழக்கமாக என்ன பண்ணுவோம், இந்த தயிரில் வந்து மசாலா எல்லாமே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு அதை வந்து அந்த எந்த பொருளை ஃப்ரை பண்ண போகிறோமோ, எந்த வெஜிடபிளையோ எந்த நான்வெஜ்ஜோ ஃப்ரை பண்ண போகிறோமோ அதில் அதை மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுருவோம் இல்லைங்களா. அது மாதிரி பண்ணிவிட்டு அதோட வந்து அப்படியே பெப்பர் ஃப்ரையும் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடிக்கடி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட், நாங்கள் இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கோன்றதுனால யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எங்களையும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கணும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. மஷ்ரூம் வாங்கி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். யூ கேன் கெட் இன் எனி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் ஆர் வெஜிடபிள் ஷாப். இது வந்து நம்ம பஜ்ஜிக்கு போடுவோம் பார்த்தீங்களா, சில்லி பஜ்ஜி மிர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பஜ்ஜி மிளகா, இது பச்சை மிளகா, இங்கே தக்காளி ஒரு மாதிரி இந்த வாக்கில் யூ ஹாவ் டு கட் லைக் திஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆனியன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வர மாதிரி நல்லா அழகாக குறுக்கு வாக்கில் கட் பண்ணணும். யூ ஹாவ் டு கட் லைக் திஸ். இட் ஷுட் பி ஸ்ட்ரெயிட் பீசஸ் லைக் ஸ்ப்ரிங் ஆனியன். அதுக்கப்புறம் தென் கருவேப்பிலை, கறி லீவ்ஸ். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கொரியாண்டர் லீவ்ஸ். அப்புறம் இஞ்சி பூண்டு, தட் இஸ் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். இது வந்து பேஸ்ட்டுக்காக. அண்ட் சில்லி பவுடர், அப்புறம் கேர்டு, அப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி, டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மஷ்ரூமுக்கு அந்த மசாலா ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ மிக்சியில் ஃபஸ்ட்டு தேவையான இந்த இஞ்சி பூண்டை போட்டுருவோம். அதுக்கப்புறம் தயிரை போடணும். தயிர் ஊற்றுவோம். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக இதிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் திக்கான தயிராக அப்படி போட்டிங்க அப்படின்னா இன்னும் திக்கான பேஸ்ட்டாக கிடைக்கும், நல்லாயிருக்கும். அடுத்தது சால்ட் தேவையான அளவுக்கு. அப்புறம் டர்மரிக் பவுடர், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர், அதுக்கு அடுத்தது கொஞ்சம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. முடிஞ்சது. இப்போ இதை நாம் அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அரைச்சாச்சு. இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம இந்த மஷ்ரூமில் போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த பெருசாக இருக்கிற மஷ்ரூம்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலாவுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிங்க. இப்போது இந்த ஸ்ப்ரெட் பண்ண மசாலாவை இதை இப்படியே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இது மேரினேட் ஆகட்டும். ஓகே, இது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை லைட்டாக பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணிப்போம். ஓகேங்களா? வாங்க.
ஒரு வழியாக சமைச்சு முடிச்சாச்சுங்க. செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. எப்படின்னா தந்தூரி மாதிரியும் இருக்கும், அந்த பெப்பர் ஃப்ரையோடைய அந்த ஸ்மெல்லும் இருக்கும், அந்த டேஸ்ட்டும் இருக்கும். எல்லாம் கலந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, நான், அப்புறம் ஈவன் நம்ம தோசைக்கு கூட நம்ம தொட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாதத்தை கூட நம்ம தொட்டுக்கலாம். ஓகேங்களா? என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ். அடுத்த டிஷ்ஷில் நம்ம பார்ப்போம். ஓகேவா?